பொறுமை வெற்றியை தேடித் தரும். எந்த இக்கட்டான நேரத்திலும் பொறுமையை கடைப்பிடித்தால் வெற்றி பெறலாம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது கோபியின் உணவு கடை கதை. எப்படி என்று தெரிந்து கொள்ள கதையை கடைசி வரை பாருங்கள் மற்றும் கேளுங்கள். கோவை நகரத்தின் மையத்தில் பலசரக்கு பொருட்களை விற்கும் பெரிய சந்தை ஒன்று இருந்தது. அங்கு ஒரு சிறிய உணவுக் கடை நடத்தி வந்தவர் கோபி. தரமான உணவுகளும் குறைந்த விலையிலும் தனது கடையை பிரபலமாக்கிய அவர் வெகு சீக்கிரத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றார். மக்கள் அவருடைய கடை சமையலின் சுவையையும் சுகாதாரத்தையும் கண்டு மனம் மகிழ்ந்தனர். அதனால் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போயிற்று. அதே சந்தையில் பல ஆண்டுகளாக ஒரு பெரிய ஹோட்டலை நடத்தி வந்தவர் வில்வம். ஆடம்பரமான கட்டிடமும் செழுமையான பெயரும் கொண்டிருந்தாலும் வில்வத்தின் ஹோட்டல் சமீப காலமாக வாடிக்கையாளர்களை இருந்தது. அதற்கு முக்கிய காரணம் கோபியின் சிறிய கடையின் பெருகும் பிரபலமே. இதனால் வில்வம் பொறாமை கொண்டு கோபியின் வியாபாரத்தை முற்றிலுமாக அழிக்க திட்டமிட்டார். ஒரு நாள் வில்வத்தின் ஊழியர்கள் சிலர் கோபியின் கடையில் உணவு உண்டு இந்த உணவுகள் சுகாதாரம் குன்றியவையாக இருக்கின்றன என்று பொது இடங்களில் ஒரு பொய்யை பரப்பினர். இதை கேட்ட சில வாடிக்கையாளர்கள் கோபியின் கடைக்கு வருவதில் தயங்கினர். அதே நேரத்தில் சிலர் உணவில் சுகாதாரம் குறைவாக உள்ளதற்காக சங்கத் தலைவர் குமாரை சந்தித்து புகார் செய்தனர். கோபி தரமற்ற உணவுகளை விற்கிறார், அவரின் கடையை மூட வேண்டும் என்றனர். வில்வமும் இந்த கூட்டத்தில் குரல் எழுப்பினார். கோபி மீது குற்றச்சாட்டுகள் மழையாய் பொழிய அவர் சற்றும் கவலைப்படவில்லை. வாடிக்கையாளர்களுக்கு தன் உணவின் தரத்தை நிரூபிக்க எந்த நேரமும் என் உணவகத்தை சோதனை போடலாம் என்றார். சங்கத் தலைவர் உணவகங்களில் சுகாதாரம் மற்றும் தரத்தினை ஆய்வு செய்யும் அதிகாரிகளுடன் சந்தையின் அனைத்து கடைகளிலும் ஆய்வு செய்ய திட்டமிட்டார். எல்லோருக்கும் சமமான சந்தர்ப்பம் தரப்படும் என்றார். அடுத்த சில நாட்களில் அதிகாரிகள் பல்வேறு கடைகளுக்கு சென்று உணவின் தரம், சுகாதாரம் மற்றும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை சேகரித்தனர். வில்வத்தின் ஹோட்டலில் ஆய்வு நடந்தபோது பல உணவுப் பொருட்கள் பழையவையாக இருப்பது மட்டுமல்லாமல் சிலவற்றில் தீவிர பாதிப்பு ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களும் இருந்தது கண்டறியப்பட்டது. உணவுகள் மீதான குறைகளை பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மறுபுறம் கோபியின் கடை சுத்தமாக அப்பழுக்கற்று இருந்தது. அனைத்து பொருட்களும் புதியதாகவும் சுத்தமானதாகவும் இருந்தது. உணவின் சுவை, தரம், சுகாதாரம் ஆகியவை சந்தையின் தரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. சங்கத் தலைவர் மக்களையும் வாடிக்கையாளர்களையும் கூட்டம் கூடி விசாரணையின் முடிவுகளை அறிவித்தார். கோபியின் உணவகத்தில் எந்த குறையும் இல்லை. உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒருவரை குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய தவறு என்றார். அதற்கு பிறகு வில்வத்தை நோக்கி, உங்கள் ஹோட்டலில் தரமான உணவு வழங்காததாலும் பொறாமையாலும் நீங்கள் ஒருவரின் நல்ல பெயரை கெடுக்க முயற்சித்தீர்கள். மேலும் தரக்குறைவான உணவு வழங்கியதற்காக 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று கடுமையாக எச்சரித்தார். கோபியின் வாடிக்கையாளர்கள் திரும்பி வந்தனர். அவர் தனது உணவகத்தை இன்னும் மேம்படுத்த விரும்பினர். இந்நிகழ்வு அவருக்கு நம்பிக்கையை உறுதியாக்கும் செய்தியாக இருந்தது. இந்த சம்பவம் நகர மக்களிடையே ஒரு பாடமாகி பொறுமையும் நேர்மையும் கொண்டவர்கள் எதற்கும் வெல்வார்கள் என்ற கருத்தை வலியுறுத்தியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற
புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.